இசாலா கப் நம்து அப்படின்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸ் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்காக தாங்க அவங்க இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 17 இயர்ஸ் ஆச்சு ஆர்சிபி கப் அடிச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் 18th இயர்ல அதுவும் எக்ஸாக்ட்லி விகே 18 வரை எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வந்து அமைஞ்சதுங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்சிபி டீம் டிசர்வ் டு வின் திஸ் டைட்டில் தான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். விராட் கோலி எமோஷனல் ஆகும் போது இல்ல நம்மளுக்கே ஒரு மாதிரி கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. ஏன்னா 17 இயர்ஸ் இஸ் நாட் ஈஸி திங்குங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு பர்டிகுலர் டீம் நிறைய ட்ரோல பார்த்துருக்கு. ஓகே, எல்லாருமே கலாச்சிருக்கோம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஆர்சிபியை கலாய்க்காதவனே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருந்திருக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு ட்ரோலிங் எல்லாத்தையுமே தாண்டி வந்து 18வது வருஷத்துல அவங்க டிராஃபி வின் பண்ணிருக்காங்க. டெஃபினட்டா ஐ ஆல்வேஸ் கோயிங் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு தி ஜெனுவன் ஆர்சிபி ஃபேன்ஸ். இவ்வளவு நாளா அவங்க வந்து தவம் கடந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராஃபி சமர்ப்பணம் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆர்சிபி வேர் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் இந்த சீசன்ல தான் சொல்ல முடியும். மக்களே, நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்ண, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபிஎல் 2025 ஃபைனல் பிட்வீன் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு அகமதாபாத்ல. அண்ட் ஆர்சிபி 6 ரன்ஸ் வித்தியாசத்துல அவங்களோட முதல் ஐபிஎல் டிராஃபியை தட்டி தூக்கிட்டாங்க தாங்க சொல்ல முடியும். நான் ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரேட் மூமெண்ட் ஃபார் ஆர்சிபி பிளேயர்ஸ், ஆர்சிபி மேனேஜ்மெண்ட், ஆர்சிபி ஃபேன்ஸ். 17 வருஷமா தவம் கடந்தாங்க. 18வது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கப் அடிச்சிட்டாங்க. நிறைய எமோஷனல் சீன்ஸ் இந்த கிரவுண்ட் விகே அழுதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் நான் இனிஷியல் ஒரு 2-3 மேட்சஸ்ல இருந்தே சொல்லியிருந்தாங்க, பெங்களூர் வந்து பார்க்கும்போது இல்ல திஸ் டீம் லுக்ஸ் ரியலி ஒரு காம்பாக்டா தெரியுறாங்க. அவங்க கிட்ட வந்து இத்தனை வருஷமா மிஸ் ஆனதே வந்து பாத்தீங்கன்னா அந்த போலிங் தான். இந்த வருஷம் அந்த போலிங் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஏசல்வுட் மூலியமா, புவனேஸ்வர் குமார் மூலியமா. அண்ட் அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கிறதுல வீக்னஸ் எல்லாருமே சொன்னோம். ஏன்னா ஈவன் ஆர்சிபி ஃபேன்ஸே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இனிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான் வீக்குன்னு. ஆனா அந்த ஸ்பின்னர்ஸ் தான் நிஜமாவே வந்து நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில குருணால் பாண்டியா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைனல்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கோங்க. பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அவரோட போலிங் ஸ்பெல் தான் வந்து பாத்தீங்கன்னா கேமே டோட்டலா சேஞ்ச் பண்ணுச்சுன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பட் லாட்ஸ் ஆஃப் மேட்ச் வின்னர்ஸ்ங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்சிபி டீம்ல, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. தே டிசர்வ் டு வின் திஸ் டைட்டில். அதாவது ஆர்சிபியும் சரி பஞ்சாப் கிங்ஸும் சரி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீம், கரெக்டான டீம்ஸ் தான் வந்து ஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு டீம்ல யார் வின் பண்ணாலுமே நான் ஹாப்பியா தான் இருந்திருப்பேன். என்னோட லைவ்ல சொல்லியிருப்பேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எந்த டீம் வின் பண்ணதோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராஃபி வின் பண்ணுவாங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஐபிஎல்ங்க. ஏன்னா இன்னொரு ஒரு புது டீம் எமர்ஜ் ஆகி தான் வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் எமர்ஜ் ஆகி இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ராஃபி அடிக்கிறாங்கன்னா இட் வில் பி கிரேட். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒண்ணுமே அதிகமா இருக்கும் ஆர்சிபி கிட்ட. ஈவன் பஞ்சாப் கிங்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னதான் இந்த ஃபைனல்ல தோத்தாலுமே தே டு ஹேட் அ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஐபிஎல். கண்டிப்பா we need to give Shreyas Iyer and his young team a lot of creditங்க. எஸ், இந்த மேட்ச் வேணா அவங்க கொஞ்சம் ஜோக் ஆயிருக்கலாம், பட் nevertheless they played really well in this tournament. ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கு நம்ம அந்த கிரெடிட் கொடுத்தாகணும். கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எங்க பஞ்சாப் கிங்ஸ் கோட்டை விட்டாங்க, எங்க ஆர்சிபி வின் பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளியர் கட்டா இந்த வீடியோல நம்ம பேசலாம். அண்ட் இனிஷியலி ஐ வில் ஸ்டார்ட் வித் ஆர்சிபிஸ் பெர்ஃபார்மன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், இந்த ஒரு பர்டிகுலர் அகமதாபாத் விக்கெட் எப்பவுமே பிளாட் ட்ராக்கா தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஆனா பிச்சில் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்லோனஸ் இருந்தது. ஸ்லோ டெலிவரிஸ் போடும் போது பாத்தீங்கன்னா பால் கொஞ்சம் கிரிப் ஆகி வந்துச்சு. அந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அடிக்க முடியல. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆடணும். ஜஸ்ட் லைக் தட் அப்படி அக்ராஸ் த பேட் ஆட முடியாது இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல. சோ டாஸ் வின் பண்ணார் ஸ்ரேயாஸ் ஐயர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாஸ். யார் டாஸ் வின் பண்ணாலும் சேசிங் தான் எடுப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அப்படிதான் நம்மளும் நினைச்சோம், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. இன்னும் செகண்ட் ஹாஃப்ல இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அண்ட் டியூவும் பெருசா செட் ஆகல. சோ ஆர்சிபி என்ன நினைப்பாங்கன்னா, இந்நேரம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, அந்த டாஸ் தோத்தது நல்லதுதான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் டாஸ் வின் பண்ணி தான் சேஸ் தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா போக போக பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டஃபா இருந்தது. ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பிக் பண்ண முடியல. ஸ்பின்னர்ஸ்க்கு லைட்டா அந்த ஒரு பர்ச்சேஸ் இருந்தது அந்த விக்கெட்ல. சோ சம்டைம்ஸ் ஃபைனல்ஸ்ல நீங்க டாஸ் தோக்குறதும் நல்லதுதான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் ஆர்சிபி வில் பி திங்கிங் திஸ் ஒன்லி. அதாவது அப்பா பரவாயில்லடா, நம்ம டாஸ் தோத்தது நல்லதான். செகண்ட் ஹாஃப்ல அவங்களால புல் பேக் பண்ண முடிஞ்சது இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி. அண்ட் பஞ்சாப் வந்து நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா இது ஒரு நல்ல டாஸ், கண்டிப்பா அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னு. ஆக்சுவலா 190 ஐ தாட் வாஸ் ஒரு 10 ரன்ஸ் 15 ரன்ஸ் கம்மியா அடிச்சிருக்காங்க போல ஆர்சிபி. நல்ல ஒரு புல் பேக் பண்ணாங்க ஆக்சுவலா பஞ்சாப் கிங்ஸ். அது கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தாகணும். ஸோ ஆர்சிபி பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபில் சால்ட் வந்து ஒரு 2-3 பவுண்டரிஸ் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. அது ஒரு செட் பேக் ஆக்சுவலா. அது ஒரு மேசிவான ஒரு செட் பேக் ஃபார் ஆர்சிபி. ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான ஸ்டார்ட், ஜெனரலா ஒரு 40-45 அடிச்சு கொடுத்துட்டு போவாரு. சோ அவர் அவுட் ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலியும் சரி மயங்க் அகர்வாலும் கொஞ்சம் செட்டில் ஆனாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு விளையாண்டாங்க. அண்ட் விராட் கோலியோட இன்னிங்ஸ் 35 balls 43 நம்மளுக்கு அந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் தான் ஞாபகப்படுத்துச்சு. ஆனா வேற ஆப்ஷன் இல்லைங்க. அவரு ஒரு எண்ட்ல ஃபுல்லா 20 ஓவர் ஆடணும், அவர் சுத்தி இருக்கவங்களாம் அடிச்சு விளையாடணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து அமைஞ்சது. புரியுதா உங்களுக்கு? அண்ட் விராத்தும் அக்ரெசிவா ஆடுறான்னு அதுக்கப்புறம் அவரும் 43 அவுட் ஆயிட்டாரு. பட் லிவிங்ஸ்டன் பிளேட் இம்பார்ட்டன்ட் கேமியோ. அதெல்லாம் விட ரொம்ப குரூஷியலான ஒரு கேமியோ
கேமியோ ஜிதேஷ் சர்மாங்க. 8 பால் 9 பால்ல 24 ரன் வந்து அந்த ஜேமிசன் ஒரு பொழப்பாரு. சோ அந்த ஒரு பர்டிகுலர் கேமியோ அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துச்சு. இல்லைன்னா மேபி அவங்க ஈவன் 180 கூட வந்து முடிச்சிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி பஞ்சாப் போல செம்மையா கம்பேக் ஆனாங்க. ஹர்ஷதீப் சிங் என்னதான் வந்து இனிஷியல் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆனாலுமே லாஸ்ட் ஓவர் ஃபென்டாஸ்டிக்கா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. வைஷாக் விஜயகுமார் நல்லா போட்டாரு. ஓமர் சாய் இன்னுமே சூப்பரா போட்டாரு தான் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். சால் ஹேட் அ வெரி டீசன்ட் டே. ஜேமிசன் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் 2 overs 3 overs சூப்பரா போட்டாரு. ஆனா அந்த லாஸ்ட் ஓவர்ல 23 ரன் கொடுத்து அவரோட அந்த ஒரு போலிங் ஸ்டாட்ஸே வந்து கெடுத்துக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். எல்லாரும் சொல்லலாம் அந்த ஜேமிசனோட அந்த ஒரு 23 ரன் 24 ரன் தான் இன்னைக்கு வந்து பஞ்சாப் தோத்ததுக்கு காரணம்னு சொல்லிட்டு நான் வந்து அது இல்லைன்னு டினை பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளவு நேரம் சூப்பரா போட்டு இந்த ஒரு போலர்ஸ் வந்து அந்த ஒரு ஓவர்ல அவ்வளவு ரன்ஸ் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு செட் பேக் தான். ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல ஆர்சிபிக்கும் ரன்ஸ் தேவை. சோ அதனால கண்டிப்பா அவங்களும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதனால அதான் எக்ஸாக்ட்லி ஜிதேஷ் சர்மா பண்ணாரு. சோ நான் ஜேமிசனை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. இட் வாஸ் அ குட் பேட்டிங் ஃப்ரம் ஜிதேஷ் சர்மா. ஏன்னா சில பால்லாம் அப்படி தலைக்கு மேலலாம் அடிச்சாரு 6. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் வந்து நம்ம பேட் பால்னே சொல்லவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால கண்டிப்பா அதுக்கு நம்ம கண்டிப்பா ஜிதேஷ் சர்மாக்கு கிரெடிட் கொடுக்கலாம். ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம்னு சொல்ல வரேன் ஜேமிசனை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் 3 overs அவர் சூப்பரா போட்டாரு. ஐ தாட் 191 கண்டிப்பா சேஸ் பண்ணலாம் பஞ்சாப்னு நினைச்சேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடி இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு சூப்பரா இருந்தது மேட்ச். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பிரியான் சாரியம் பிரப்சிமரனும் ஃபர்ஸ்ட் 2 overs ஆஸ் யூசுவல் அவங்க ஸ்டைல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அடுத்த 2 overs வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களோட ஸ்டைல் இல்ல. கிளியரா தெரிஞ்சது அந்த ஒரு ஃபைனல் பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சாப் கிங்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைனல்ல தோக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த நம்ம சொல்றோம் பாத்தீங்களா ஒரு 4-5 அன்கேப்டு பிளேயர்ஸ், அவங்களாம் ஒண்டர்ஃபுல் பிளேயர்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா இந்த ஃபைனல் பிரஷர்ல தே ஃபேஸ் த ஹீட்ன்றதை நான் கண்டிப்பா சொல்லுவேன். கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த ஒரு டென்ஸ் மூவ்மெண்ட் அவங்க ஃபேஸ்ல கிளியர் கட்டா தெரிஞ்சுது. அது பிரியான் சாரியாவா இருக்கட்டும், ஈவன் பிரப்சிம்ரன் கூட ஈவன் தோ இஸ் அன்கேப்டு பிளேயரா இருந்தாலுமே எஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் இன் ஐபிஎல். கரெக்டா? அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணியிருந்தாரு. லைக் சூப்பர் கேட்ச் ஃப்ரம் ஃபில் சால்ட், பிரியான் சாரியா விக்கெட், அதெல்லாம் ரொம்ப குரூஷியலா வந்து அமைஞ்சது ஆர்சிபிக்கு. ஃபில் சால்ட் எடுத்தாரு பவுண்டரியில அந்த கேட்ச், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப்பை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் தட் வாஸ் ஒரு 30 runs பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன். நல்லா போயிட்டு இருந்தது ஆக்சுவலி. எப்ப பிரப்சிம்ரன் வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் த பேட் ஆடி அவுட் ஆனாரோ குருணால் பாண்டியாவை, அங்கதான் ஒரு டோர் ஓபன் ஆச்சு. புரியுதா உங்களுக்கு? சோ ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து பாத்தீங்கன்னா தி ஸ்டேஜ் வாஸ் செட். அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். தி ஸ்டேஜ் வாஸ் செட். ஸ்ரேயாஸ் சொல்லிட்டல உன்னோட ஃபுல் கெத்த காமி போன மேட்ச் ஆன மாதிரி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அருமையா அமைஞ்சுது. ஆனா அவர் கோட் அவுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஒண்ணுமே இல்லாத பால். ரொமாரியோ செப்பர் சும்மா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாரு. அப்படியே லைட் அவுட் ஸ்லோவர் பால், ஷார்ட் பால், அது எங்க வேணாலும் அப்படி பிளேஸ் பண்ணி ஆடி இருக்கலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா நிக்காயி அவர் காட் பிஹைண்ட். அதாவது அவர் நல்ல ஷாட் ஆடி கேட்ச் சூப்பரா பிடிச்சிட்டாங்க. இல்ல ஒரு ஸ்கோரிங் ஷாட் ஆடி அவர் அவுட் ஆனாரோ பரவாயில்ல. இட் வாஸ் அ நத்திங் ஷாட். அதுல அவுட் ஆனது கண்டிப்பா யூ வுட் ஹவ் பீன் டிசப்பாயிண்டட். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அவருக்கு கண்டிப்பா அப்ரிசியேஷன் நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லயோ இல்ல போன வீடியோலயோ சொல்லிட்டோம். இப்போ இருக்குமே வந்து பாத்தீங்கன்னா I will give him a huge credit for bringing this young Punjab Kings into this final. சூப்பரா மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிஃபைட் 2ல வின் பண்ணி, ஓகே, அதுவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஆனா ஒரே ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த when it comes to that final game லைக் 2023 50 overs வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல்ல ஒரு ரன் தான் அடிச்சிருப்பாரு. சோ இந்த ஒரு ஃபைனல்லயே அந்த ஒரு ரன் தான் அடிச்சிருக்காரு. சோ அதுதாங்க அந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அகைன்ஸ்டா வந்து நிக்குது. புரியுதா உங்களுக்கு? இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஒயிட் பால் பிளேயர். அவர் அடிக்கும் போது எவனுமே வரமாட்டான். அவர் அடிக்காத போது அவன் ஒரு பாட்டுங்க அப்படின்னு சொல்ல தெரியறவங்களா இருப்பானுங்க, தற்கூரிங்க நிறைய. சோ இட் வாஸ் a great opportunity for him to pace an innings and இந்த ஒரு மேட்சை கண்டிப்பா அவர் வந்து சும்மா தட்டி ஒரு 20 ஓவர் நின்றாலே ஆக்சுவலா பஞ்சாப் வின் பண்ணிருப்பாங்க. தட் வாஸ் அ ஹியூஜ் டர்னிங் பாயிண்ட் அந்த டைம்ல. இருந்தாலுமே ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு வேற லெவல்ல வராங்க. இந்த ஒரு பர்டிகுலர் சேசிங்ல என்னதான் சஷாங்க் சிங் லாஸ்டா வந்து சில சிக்ஸுகள்லாம் அடிச்சாலுமே ஃப்ளூவெண்டா விளாண்டது ஜாஸ் இங்கிலீஷ் தாங்க. அவரோட அந்த புல் ஷாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹி நெயில்ட் இட்னு தான் சொல்ல முடியும். அடிக்கிற புல் ஷாட் எல்லாமே மிடில் ஆஃப் த பேட் பிளாட்டா 6 போயிட்டு இருந்தது. சோ ஜோஸ் இங்கிலீஷ் இருக்கிறவருக்கும் அந்த ஒரு ஹோப் கண்டிப்பா பஞ்சாபுக்கு இருந்திருக்கும். அவர் எப்ப குருணால் பாண்டியா ஏறி போய் அந்த ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆனாரோ, டீப்ல கேட்ச் கொடுத்துட்டு, எனக்கு அப்பயே தெரிஞ்சதுங்க முடிஞ்சிருச்சுன்னு. ஏன்னா அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் இந்த கண்டிஷன்ஸ்க்கு அவங்களால அடாப்ட் பண்ணி ஆட முடியல. எக்ஸாம்பிள் நேஹல் வதேரா எடுத்துக்கோங்க. 16 balls 13 runs, அதுல ஒரு 6 வேற. எத்தனை டாட் பால் பாருங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 8 balls 2 runsல இருந்தாரு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்ஸ்ல உங்களுக்கு ரிக்வயர்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 15-16 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு சேஸ். சோ அதனால அந்த இடத்துல ஆர்சிபி கரெக்டா க்ளோஸ் இன் பண்ணிட்டாங்க. சோ லாஸ்ட் ஒரு 30 balls 72 என்னவோ இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நீங்க வந்து லாஸ்டா ஒரு 4 ஓவர் புவனேஸ்வர் குமாருக்கும் சரி ஜாஸ் ஹேசல்வுட்டுக்குமே இருக்கு. அப்படின்னும் போது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் இந்த சேஸை வந்து முடிக்க மாட்டாங்கன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேலன்னு. பட் ஸ்டில் சஷாங்க் சிங் இனிஷியலா ஸ்ட்ரகிள் ஆனாலுமே லாஸ்டா வந்து சில சிக்ஸஸ் எல்லாம் அடிச்சாரு.
லைக் ஓவரால் பார்க்கும்போது இல்ல மேட்சே பார்க்காதவங்க இந்த ஃபைனல் எடுத்து ஓப்பன் பண்ணும்போது 6 runs வித்தியாசத்துல ஆர்சிபி வின்னா செம க்ளோஸா முடிஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 1 ஓவர்ல 2 overs முன்னாடியே வந்து அவங்க வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்கன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் ஈவன் ஸ்டோனிஸ் கூட வந்து இறங்கி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, அடடா பென் கட்டிங் 2016 வந்து ஆர்சிபிக்கு பண்ணாரு சம்பவம், அந்த மாதிரி மோனே சம்பவம் பண்ண போறாரு போல ஸ்டோனிஸ். ஷாட்டுங்க கவர்ஸ்ல விட்டாரு ஒரு 6. அடுத்த பால் பாத்தீங்கன்னா கரெக்டா ஷார்ட் டர்ன்மேன்ல கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுவும் ஒரு சின்ன ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் ஆக்சுவலா ஆர்சிபிக்கு. பிகாஸ் ஏன்னா அந்த டைம்ல இன்னொரு 2 6 விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டோனிஸ், திருப்பி கேம் வந்து பஞ்சாப் பக்கம் வர சான்சஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ க்ரூஷியல் மூமெண்ட்ஸ்ல கரெக்டா ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்து பஞ்சாப் இன்னுமே கேம்ல அடியில தள்ளினாங்க. அதுதான் கரெக்டா நான் சொல்ல முடியும். அண்ட் டிசப்பாயிண்டிங் டு சி சஷாங்க் சிங் லாஸ்டா அவர் வந்து அந்த ஒரு லாஸ்ட் பால்ல கூட அந்த ஒரு 6 அடிச்சுட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனாரு. அதாவது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அடிக்க, ஆனா டைமே ஆகல. ஆனா லாஸ்ட் ஓவர்ல அவ்வளோ டைமிங் கிடைச்சது அவருக்கு, எங்க அடிச்சாலுமே 6 4 ஆக்சுவலா பால் மாட்டிட்டு இருந்துச்சு. பட் சஷாங்க் ஹேட் அ வண்டர்ஃபுல் டோர்னமெண்ட். எஸ், அந்த ஒரு 2 matches குவாலிஃபயர் 1 and குவாலிஃபயர் 2 சரியா விளையாடாம இருந்திருக்கலாம். அந்த ரன் அவுட்லாம் ஒரு பிரெயின் ஃபேட் மூமெண்ட். பட் இந்த மேட்ச்ல ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். ஸோ டெஃபினெட்லி டிசர்வ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தி இந்தியன் T20 ஸ்குவாட். ஏன்னா அந்த ஒரு மிடில் ஆர்டருக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஃபினிஷர் தேவை இந்தியாவுக்கு. கண்டிப்பா சஷாங்க் சிங் அதுக்கு வந்து செலக்ட் ஆகணும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்போது. அதுக்கு முன்னாடி ஆர்சிபி பவுலர்ஸ்க்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தானும் மக்களே. குணால் பாண்டியா டிசர்வ் டு கெட் த மேன் ஆஃப் த மேட்ச் தான் நான் சொல்லுவேன். அவுட் ஸ்டாண்டிங்கா போட்டாரு, கரெக்டா ரிஜெக்ட் பண்ணி தான் அந்த குரூஷியல் ஓவர் குணால் பாண்டியாவை எடுத்துட்டு வந்தாரு. அவர் இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. குணால் பாண்டியா ஸ்பெல் தான் டோட்டலாவே சேஞ்ச் ஆச்சு. ஈவன் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரப் சிம்ரன் அவுட் ஆகாம இருந்தாலும் சரி, ஜோஸ் இங்கிலீஷ் அவுட் ஆகாம இருந்தாலும் சரி, கண்டிப்பா பஞ்சாப் கிங்ஸ்க்கு மரண ஹோப் இருந்திருக்கும் கடைசி இருக்கும். ஸோ குணால் பாண்டியா as a person செக் வச்சதே ஆக்சுவலா பஞ்சாப் கிங்ஸ்க்கு. அதுக்கு மேல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிமர் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்ல போனா அந்த ஸ்டோனிஸ் தான் பஞ்சாப்க்கு. நான் சொன்ன மாதிரி அதையும் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா we need to give huge credit to RCB bowlers. அந்த ஸ்பின்னர்ஸ், எஸ் இந்த மேட்ச்ல சுயாஷ் சர்மா பயங்கரமா போடாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் நடுவுல எத்தனை மேட்ச் அவரும் செமையா போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காருன்றதை நம்ம மறக்கவே கூடாது. அந்த மூமெண்ட்டே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. விகே வந்து எமோஷனலான மூமெண்ட் ஆல்ரெடி பேசிட்டேன். ஏபிடி வில்லியர்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பார்த்தாரு. அண்ட் அவரும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, இவங்க வந்து குவாலிஃபயர் 1 போகும்போதே நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எக்ஸ் பிளேயர், ஒண்டர்ஃபுல் பிளேயர் ஆர்சிபிக்காக அவரும் நிறைய இம்பார்ட்டன்ட் நாக்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு, வின் பண்ணி கொடுத்திருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி டைட்டில் தான் அடிக்க முடியல. அவர் வந்து இருந்தாரு. அண்ட் ஆர்சிபியோட எக்ஸ் பிளேயர் கிறிஸ் கேலும் வந்து இருந்தாரு, டர்பன் போட்டு பயங்கரமா. ஸோ அவங்க கிட்டயும் டிராஃபி கொடுத்து அதை என்ஜாய் பண்ண விதம்லாம் பார்க்கும்போது அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு தான் ஆக்சுவலா ஆர்சிபி ஜஸ்ட் வெயிட்டிங்ல. அந்த ஒரு முதல் டிராஃபி அடிக்கும் போது அதோட ஃபீலிங் எப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். பீயிங் a CSK ஃபேன் என்னால அதை ஃபீல் பண்ண முடியும். 5 டிராஃபி வேணா நம்ம வச்சிருக்கலாம், பட் அந்த ஃபர்ஸ்ட் டிராஃபி அடிக்கிற அந்த ஃபீலிங்கே டோட்டல் டிஃப்ரெண்ட். அண்ட் ஆர்சிபி they waited for 17 years மக்களே. அண்ட் we have to give huge credit. எப்படி நம்ம வந்து பிளேயர்ஸ்க்கு கொடுக்கணுமோ அதே மாதிரி கண்டிப்பா அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப், ஆண்டி ஃபிளவர், தினேஷ் கார்த்திக், அண்ட் அவங்களோட ஸ்கவுட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், ஆப்ஷன்ல அவங்க எடுத்ததா இருக்கட்டும், அதெல்லாம் நிஜமா நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. எப்ப பார்த்தாலுமே ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அந்த கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுவாங்க, இவங்க சரியாவே டீம் எடுக்க மாட்டாங்களான்னு. ஆனா இந்த முறை ஆர்சிபிக்கு என்ன தேவை, இத்தனை வருஷமா என்ன இல்ல, இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன தேவை கப்படிக்கணும்னா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவா போலர்ஸ் எடுத்தாங்க. புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், லெட் இட் பி ஜாஸ் ஹேசல்வுட்டா இருக்கட்டும், ஈவன் தே ஆர் ஹேவிங் நுவான் துஷாராங்க 2 மேட்ச் விளையாடி இருக்கலாம், சூப்பரா போட்டார் லாஸ்ட் மேட்ச் அவர் விளையாடி. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலக்ஷன் தான். நாளைக்கு ஹேசல்வுட்டுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி இருந்தாலுமே they have a good replacement like நுவான் துஷாரா. ஸோ அவங்களோட ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, ஸ்பின்னர்ஸும் ஃபிக்ஸ்டு. குணால் பாண்டியன், சுயேஷ் சர்மா ஆர் லிட்டரலி மேட்ச் வின்னர்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ அவங்க bowlingல அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டெஃபினட்டா ஆர்சிபி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருஷம் வின் பண்ணிட்டாங்க. இது ஆக்ஷன் முடிஞ்சு, மெகா ஆக்ஷன் முடிஞ்சு அடுத்த வருஷமே அவங்க வின் பண்ணது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஏன்னா அடுத்த 2 வருஷத்துல அட்லீஸ்ட் இன்னொரு டிராஃபியாவது அவங்க அடிக்க பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட டீம் இருக்குன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். டர்ன் எடுத்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, பேசி விக்கெட் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி பேசர்ஸ் இருக்காங்க. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல விராட் இருக்காரு, சால்ட் வந்து அந்த அக்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அண்ட் மிடில் ஆர்டர்ல மயங்க் அகர்வால் இஸ் வெரி குட் ரீப்ளேஸ்மெண்ட். தேவ்தத் படிக்கலும் வந்துட போறாரு நெக்ஸ்ட் இயர். ஸோ அது ஒரு சாலிடிட்டி இன் பிட்வீன்ல கிடைக்கும். லிவிங்ஸ்டன் பாருங்க இவ்வளோ ஹோப் கொடுத்தாங்க, கடைசி மேட்ச்ல ஒரு குரூஷியலான ஒரு கேமியோவும் ஆடிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்ச் ஆஃப் ஜாஸ் இங்கிலீஷும் எடுத்தாரு. ஸோ பாருங்க ஒரு சில பிளேஸ் நீங்க ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டைம்ல ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாவது பண்ணிட்டு போவாங்க. ஸோ அது ஒரு விஷயம். நிதேஷ் சர்மா ஹஸ் பீன் ரெவலேஷன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இனிஷியல் 6-7 மேட்சஸ்ல எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா விளையாடாம இருந்திருக்கலாம், நடுவில் சின்ன கேமியோ ஆடிட்டு. பட் மறக்கவே முடியாது அந்த எல்எஸ்டியோட அவர் விளையாடின நாக். ஜிதேஷ் சர்மா ஹஸ் பீன் அ வைட்டல் காக் ஃபார் ஆர்சிபி. நான் கண்டிப்பா சொல்லியே ஆகும் மக்களே. அவர்லாம் ரொம்ப குரூஷியலான இன்னிங்ஸா நிறைய ஆடி கொடுத்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் லோட் வந்தாரு டிம் டேவிடையும் நம்ம மறக்க முடியாது. ஏன்னா அவர் இன்ஜுரி வேணா ஆயிருக்கலாம், பட் ஹீ பிளேட் லாட் ஆஃப் மேட்ச் வின்னிங் நாக்ஸுங்க.
அண்ட் அவரை ரீப்ளேஸ் பண்ணி ஷெப்பர்டு சிஎஸ்கேவோட அடிச்ச அந்த ஒரு 13 பாலோ 14 பால்ல ஒரு 50 அடிச்சாரு. அதெல்லாம் வந்து ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கா வந்து அமைஞ்சது லாஸ்டா. சோ இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு பல காரணம் இருக்கு. நம்ம வந்து லக்கு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அது காரணம் அவங்களோட ஹார்ட் ஒர்க்னாலதான். ஐ திங்க் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 9 நியூ டிஃப்ரெண்ட் மேன் ஆஃப் த மேட்சஸ் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்தே தெரியுது இந்த டீம்ல எத்தனை மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்கன்ட்டு. அது பெரிய விஷயங்க. 9 out of 9 அவே வின்ஸ். இதுக்கப்புறம்லாம் யார் இந்த மாதிரிலாம் பீட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் we need to give the credit where it is due அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிக் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க இன்னி வரைக்கும் டாக்ஸிக்கா தான் பேசிட்டு இருப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. எல்லா ஃபேன்ஸ் குரூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிக் இருக்கதான் செய்யுது. பட் சம்டைம்ஸ் we need to give credit at least for the players and the man விராட் கோலி. புரியுதா உங்களுக்கு? சோ விராட் கோலி அழும்போது பாத்தீங்கன்னா ஈவன் ஹேட்டர்ஸ் கூட அந்த டைம்ல கண் கலங்கி இருப்பாங்க. சே, இந்த மனுஷனுக்காவது இந்த டிராஃபி தேவைடா அப்படின்ட்டு. அண்ட் ஆர்சிபி வின்னிங் அண்ட் ஐபிஎல் டைட்டில் இஸ் ஆல்வேஸ் குட்டுங்க. ஏன்னா அவங்க வின் பண்ணாத போதே அவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங், அந்த ஐபிஎலுக்கு அந்த ஒரு கிரேஸ் இருக்கு. வின் பண்ணிட்டாங்கன்னா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா they are going to support their team and அவங்க வந்து நாங்க தான் டிராஃபி அடிப்போன்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் அந்த டீமுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க. ஆப்போனன்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இல்ல பாக்கலாம்டா நீங்க எப்படி வின் பண்ணிடலாம். சோ அந்த ஒரு ஃபியர்ஸ் காம்படிஷன் ஐபிஎல்ல இருக்கும். அது வந்து ஐபிஎல் சர்வைவ் ஆகிறதுக்கு கண்டிப்பா தேவை. ஆஸ் அ ஒரு ஸ்பெக்டேட்டரா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட், அந்த மாதிரி ஒரு ஃபிளேர் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. நான் ஒன்னே கூட தான் சொல்லுவேன், கிரிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, ஐபிஎல் இருந்து அந்த கிரிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த ஜெனுவன் ஃபேன்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. டாக்ஸிக் ஃபேன்ஸை ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிருங்க, டாக்ஸிக் கமெண்ட்ஸை ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிருங்க. அந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்களா, அந்த டீம் நல்லா விளையாடிச்சா அந்த டீமுக்கு சல்யூட்டை போடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். என்ன மாதிரி நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனுவனான ஃபேன்ஸ் வந்து இன்னி வரைக்கும் சந்தோஷமா இருக்காங்க. they have won the title at least for விராட் கோலி. ஓகே, என்ன கேட்டீங்கன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் ஆர்சிபி as well as ஃபார் விராட் கோலி அண்ட் ஃபார் எவ்ரி ஜெனுவன் ஆர்சிபி ஃபேன்ஸ். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஈசாலா கப் ஆர்சிபிக்கு வந்துருச்சு.